ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேங்கெக்ஸ் மண்டே வந்து எக்ஸ்பிரி இருக்குது. அதனால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எடுக்க போகிறோம். இப்போ லாஸ்ட் ட்ரேடிங், அதாவது வெள்ளிக்கிழமை ட்ரேடிங் நடந்தது. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது 52,850, ஹை வந்து 53,003, லோ வந்து 52,509. கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சது 52,628. அப்போ 52,628 வச்சதுனால நம்ம 52,600 அதோட காலன் கூட்டை பார்க்க போகிறோம். நியர்பை ஸ்ட்ரைக் அதான். அதன்படி பார்க்க போனால் 52,600 கால் ஆப்ஷன்ஸ் 219, புட் ஆப்ஷன்ஸ் 213, ரெண்டும் 432 வருது. அப்போ நமக்கு 432 பாயிண்ட் ரேலி இருக்குது. இதை அவங்க ப்ரீமியம் கரைக்கணும், அதுதான் அவங்க பண்ண போகிற வேலை. அதன்படி பார்க்க போனோம்னா நமக்கு ரெசிடென்ஸ் 1 இருக்க போது 52,819, ரெசிடென்ஸ் 2 இருக்க போது 53,032, சப்போர்ட் 1 52,387, சப்போர்ட் 2 52,168. இப்போ இது ரெண்டுக்கும் பிட்வீனாக இருக்கிறது 52,603. அப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் படி 52,603க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா என்ட்ரி டு கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா என்ட்ரி டு புட் ஆப்ஷன்ஸ். இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஓப்பனுக்கு மேலே 52,603க்கு மேலே இருந்தால் கால் ஆப்ஷன்ஸு என்ட்ரி கொடுங்க, அதுக்கு கீழே இருந்ததுன்னா புட் ஆப்ஷன்ஸ் என்ட்ரி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எப்படி சொல்ல வர்றேன்னா, நேற்று பேங்க் நிஃப்டி இதே போல் தான் இருந்தது. அதாவது அவுட் ஆஃப் த மணியில் நிறைய ட்ரேடிங் நடந்துருந்தது. அது மாதிரி அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன்லேயும் நிறைய ட்ரேடிங் இருந்தது. ஸோ மார்க்கெட் ஒரு இன்சைடு ஓப்பன் ஆகி கீழே வந்து அப்புறம் மேலே போய் மார்க்கெட் ஹை லெவலாக 26,000 சம்திங் ரேலி இருந்தது. அதே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பிரி வேறு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.